உங்க மேல ஒரு காவி சாயம் ஒண்ணு பூசப்படுது சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி எதிர்கொள்றீங்க சார்? சார் அதாவதுங்க, நான் எங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு சாயம் பூசுவாங்க. 2009 நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன். சம்பவம் நடந்துச்சு. நீ அங்கிருந்து வெளியே வான்னு சொன்னாங்க, வெளியே வந்துட்டேன். ஏடிஎம்கேல இருந்தேன். அங்கிருந்து ஒரு பிரச்சனை, வக்கீலுக்காக ஒரு பிரச்சனைக்காக போனேன், வெளியே வான்னு சொன்னாங்க, வெளியே வந்தேன். எந்த இதுலையும் நான் எந்த பலனையும் அனுபவிச்சதில்லை. வக்கீலுக்காக தான் போனேன், வக்கீலுக்காக தான் வந்தேன். ரெண்டாவது, இப்போ அந்த காவி சாயம் சொல்றாங்களே, அந்த சாயம் மேல ஒட்டினதா எனக்கு தெரியல. ஆனா அந்த கட்சியினுடைய சாயத்தை சொல்றாங்க. இந்த கட்சியை நான் திரும்பவும் சொல்லுவேன், எனக்கு அந்த கட்சியில பிடிச்சிதான் போனேன். அந்த கட்சியினுடைய தலைமை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனுடைய ஆட்சி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க நாம எதிர்பார்க்கிற அந்த செயலை செய்யறாங்க. எதிர்காலத்தை நோக்கி எப்படி ஒரு காமராஜர் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நோக்கி வந்து சில விஷயத்தை சிந்திச்சாரோ, அதன் பின்னர் வந்து தலைவர்கள் சிந்தித்தார்களோ, அதே போல இப்பொழுது இருக்கிற பாரத பிரதமர் அப்படி நினைக்கிறார். அதனால எனக்கு அந்த கட்சி பிடிச்சிதான் போனேன். ஆனால் அதனால வந்து அந்த கட்சியினுடைய சாயலை இங்க நான் ரிஃப்ளெக்ட் பண்றேனான்றதான் நான் இங்க பார்க்கணும். அந்த கட்சியால இங்கு நன்மையை நான் கொண்டு வந்தனா, தீமையை கொண்டு வந்தனான்னு தான் பார்க்கணும். அந்த கட்சியில நாங்க இருக்கிறதுனால இங்க கட்சியின் ஆதரவாளராக செயல்பட்டனான்னு தான் பார்க்கணும். வக்கீல்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வக்கீல்கள் அரசியல் தாண்டி பயணிக்கணும். இது ஒரு சமூகம், ஒரு சமுதாயம், ஒரு ஜாதியாக நம்ம செயல்படணும். இதுல வந்து நீ எங்க வேணா எந்த கட்சியில வேணா இருந்துக்குங்க, இங்க நம்ம எல்லாம் ஒண்ணு அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா தங்கச்சி, இவ்வளவுதான். இதைத்தான் நான் வந்து நான் விரும்புறேன். நான் அங்க இருப்பதனால் பல நன்மைகள் வரலாம். நான் போய் நாளைக்கு பாரத பிரதமரை சந்திக்கலாம், எங்களுடைய நிலைமையை சொல்லலாம். நான் பல நாள் ஆசைப்படுற ஒரு இந்த மெடிக்கல் ஃபவுண்டேஷன் கட்டலாம். வக்கீல்களுக்கு மருத்துவ காப்பீடு மட்டும் போதாது, ஒரு அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனையே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, வக்கீலுங்க சம்பாதிக்கிறத மருத்துவமனையில செலவு செய்யறாங்க, அது எனக்கு தெரியும். அப்போ ஃபுல்லா செலவு செஞ்சுட்டு அவர் காலமான பிறகு அந்த குடும்பத்துல ஒண்ணுமில்லாம போகுது. இதனால வக்கீலுங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், அதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு ஒரு நிர்வாகம் வேணும், கேட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பாரத பிரதமர் கிட்ட இருந்து ஒரு கார்பஸ், பெரிய கார்பஸ் வாங்கலாம். தமிழ்நாட்டுக்கு எனக்கு கொடுங்க, பாரத பிரதமர் தான் கேட்க போறேன். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கிட்ட போய் கேட்க போறது இல்லை. பாரத பிரதமர்கிட்ட அந்த கட்சியில இருக்கிற சார்பா, அந்த கட்சி ஆட்சியில இருக்கு, அது சார்பா நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா போய் எங்க வக்கீலுங்க இப்படி கஷ்டப்படுறோம், இந்த ஸ்கீம் கொடுங்க, அந்த ஸ்கீம் கொடுங்கன்னு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு வாய்ப்பு செய்வேன். நான் அதை தாண்டி அவங்க சொல்றதை நான் வந்து இங்க செயல்படுத்தினேன்னு சொன்னாக்கா வக்கீலுங்க என்ன தூக்கி போட்டுருவாங்க, என்னை வச்சுக்க மாட்டாங்க.